Good morning, students. Today we are going to learn about 8th Standard History, Unit 1, Advent of the Europeans. Continue this lesson. Page number 6 to 8. The British. On 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the governor and the Company of Merchants of London to trade with the East Indies. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளோடு வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டம் வழங்குகின்றார். The company was headed by a governor and a court of 24 directors. அவர்கள் ஒரு கவர்னர் மற்றும் 24 இயக்குனர் குழுவாக கொண்டிருந்தது. Captain Hawkins visited Jahangir's court in 1608 to get certain concessions for the company. இந்த கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் கேப்டன் ஹாக்கின்ஸ் visited Jahangir's court in 1608 to get certain concessions for the company. He secured permission to raise a settlement at Surat. However, the emperor cancelled the permission under pressure from the Portuguese. இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்தியாவிற்கு பல்வேறு சலுகைகளை பெற விரும்பி இந்தியாவிற்கு வருகின்றார். போர்ச்சுகீசியரிடமிருந்து சில சலுகைகளை பெற்று இந்தியாவிற்கு வருகின்றார். In 1612, the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near Surat. 1612 ஆண்டு சூரத் அருகே நடைபெற்ற ஒரு கடல் போர். அதுல ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் என்று சொல்லக்கூடியவர் இங்கு போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடிக்கின்றார். The Mughal Emperor Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat, which initially became the headquarters of the English in Western India. இந்த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் அனுமதியோடு இந்தியாவிற்கு வருகின்றார். சூரத்தில் வணிகதள அமைக்க அனுமதியை பெறுகின்றார். 1613. Captain Nicholas Downton won another decisive victory over the Portuguese in 1614. These events enhanced the British prestige at the Mughal court. In 1615, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. He remained at Agra for 3 years and succeeded in concluding a commercial treaty with the emperor. Before the departure of Sir Thomas Roe, the English had established their trading centers at Surat, Agra, Ahmedabad and Bhuj. Jahangir
1613 சூரத்தில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதித்தார். ஜஹாங்கீர் வந்து டெல்லியில் முகலாய மன்னராக இருக்கின்றார். அவர்தான் முதலாக இந்தியாவில் ஆங்கிலேயர்களை வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கிய மன்னன் ஜஹாங்கீர். இது 1613 சூரத் ஒரு வணிக மையமாக இருந்தது. இந்த சூரத்தில் தான் முதலாக வணிக மையம் அமைக்க அவர் அனுமதி அளித்தார். இந்த மையம்தான் ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமை மையமாகவும் இருந்தது. ஆங்கிலேயர் வந்து 1615 ஜஹாங்கீரின் அவைக்கு வருகின்றனர். குறிப்பாக சர் தாமஸ் ரோ, இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் என்பவரால் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அவர் வந்து ஜஹாங்கீரின் அரசு சபையில் 3 ஆண்டு தங்கியிருக்கின்றார். 3 ஆண்டுகள் தங்கியிருந்து ஆக்ரா, அகமதாபாத், பிரோச் ஆகிய இடங்களில் வணிக மையங்களை நிறுவுகின்றார். முதலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது ஜஹாங்கீர், முகலாய மன்னரான ஜஹாங்கீர் அவர்களை வரவேற்று சூரத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வியாபார மையம் அமைக்க அனுமதி கொடுக்கின்றார். On the coastline of the Bay of Bengal, the English established their first factory in 1611 at Masulipatam, an important port in the territory of the Kingdom of Golconda. In 1639, the English merchant Francis Day obtained Madras as a lease from Chinnappa Nayaka, the ruler of Chandragiri. The East India Company built its famous factory known as Fort St. George in Madras, which became their headquarters for the whole of the Eastern Belt and first fort built by British. ஆங்கிலேயர்கள் முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் 1611 நிறுவுகின்றார்கள். இது கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுக பட்டணமாக இருந்தது. பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து சென்னையை, மெட்ராஸை வந்து குத்தகைக்கு பெற்றார். குத்தகை என்பது வாடகைக்கு பெற்றார். அங்குதான் கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி built its famous factory known as Fort St. George in Madras. ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டுகின்றார்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் வந்து முதலாக கட்டிய கோட்டை, namely St. George Fort in Madras, which became their headquarters for the whole of the Eastern Belt and the first fort built by British. Then King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. In 1668, the East India Company acquired the island at an annual rent of 10 pounds from Charles II. The British King Charles II இவர் வந்து போர்ச்சுகீசிய இளவரசியான கேதர்னை திருமணம் செய்து கொண்டார். கேதர்னை திருமணம் செய்த போது திருமண சீதனமாக இவருக்கு பாம்பே கிடைக்கின்றது, டவுரி சீதனமாக கிடைக்கின்றது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி acquired the island at an annual rent 10 pounds from Charles II.
1668 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து வாடகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸிடமிருந்து பெற்றார்கள். சீதனமாக கொஞ்சம் கிடைச்சது, வாடகைக்காக கொஞ்சம் எடுத்திருக்காங்க. In 1690, a factory was established at Sudhanudi by Jam Charnak. The Zamindari of the 3 villages of Sudhanudi, Kalighatta and Govindpur, was acquired by the British in 1698. These villages later grew into the city of Calcutta. The factory at Sudhanudi was fortified in 1696, and this new fortified settlement was named as Fort William in 1700. சுதாநுதி என்ற இடத்தில் ஜான் சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. இது 3 கிராமங்களின் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனிக்கு பெற்றுக் கொடுத்தது. 3 கிராமங்கள் சுதாநதி, காளிகாட்டம் மற்றும் கோவிந்தபூர். இந்த 3 இடங்களும் ஜமீன்தார் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொண்டார்கள். அங்கு ஒரு வலுவான ஒரு கோட்டையை கட்டுகின்றார்கள். நேம் ஃபோர்ட் வில்லியம் இன் 1700. அவன் ஃபர்ஸ்ட் கட்டிய கோட்டையை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், செகண்ட்லி ஃபோர்ட் வில்லியம் இன் 1700. Then after the Battle of Plassey in 1757 and the Battle of Buxar in 1764, the company became a political power. India was under the East India Company's rule till 1858. After it came under the direct administration of the British Crown. ஆங்கிலேயர்களுக்கும் கிழக்கிந்திய வணிக குழுவிற்கும் இடையே 2 பெரிய போர்கள் நடக்கின்றது. ஒன்று Battle of Plassey in 1757, secondly Battle of Buxar in 1764. இந்த 2 போர்களிலும் the British got victory. So India was under the East India Company's rule till 1858. 1758 வரையிலும் இந்தியாவை ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவானது ஆட்சி அமைத்தது. After it came under the direct administration of the British Crown. 1758க்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றது. Next, Danish. On March 17, 1616, the King of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. They established settlement at Tranquebar, Tamil Nadu in 1620 and Serambur in Bengal 1676. Serambur was their headquarters in India. They failed to strengthen themselves in India and they sold all their settlement in India to the British in 1845. Danish கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர். Who established the Danish East India Company? Answer, Christian IV. Christian IV சொல்லக்கூடியவர் தான் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர். தரங்கம்பாடி சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
செராம்பூர்னு சொல்லக்கூடியது பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ரெண்டு இடங்கள்லயும் ஆங்கிலேயர்கள் குடியேற்றங்களை நிறுவுகின்றார்கள். Danes called Tranquebar as Danensburg. The king of Denmark sent Sigenbalg to India. Sigenbalg set up printing press at Tranquebar. தரங்கம்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அச்சுக்கூடத்தை நிறுவியவர். ஒரு அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறுவிய நபர் சீகன்பால்க்குன்னு சொல்லுவாங்க. சீகன்பால்க்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. சீகன்பால் set up a printing press at Tranquebar. Then you see this picture. Tranquebar Danish fort. டிராங்குபர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. இது ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் கட்டிய கோட்டை. Then the French East India Company was formed in 1664 by Colbert, a minister of King Louis XIV. In 1667, a French expedition came to India under Francois Coron. France was the last European country to come India as traders. Coron founded the first French factory in India at Surat. In 1669, Markara founded second French factory at Masulipatanam by securing a patent from the Sultan of Golconda. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை இந்தியாவில் அமைத்தவர் யாருன்னு சொன்ன கால்பர்ட். in 1664 இவர் 14ஆம் லூயினுடைய அமைச்சராக இருந்தவராக கால்பர்ட். Who was formed the French East India Company in India? Answer Colbert in 1664. In which year ன்னு கேட்டா 1664 எழுதானு. 1667 பிராங்காய்ஸ் கரோன்னு சொல்லக்கூடியவர் தலைமையில் ஒரு குழுவானது இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது ஐரோப்பிய நாடுகளின் கடைசி நாடாக இருந்ததுதான் பிரான்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டா கரோன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம்டு, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் பண்ணது கால்பர்ட். இந்தியாவிற்கு வருகை புரிந்தது யாருடைய தலைமையில்னு சொன்ன கரோன்னு சொல்லக்கூடிய அவர் தலைமையில் சூரத்தில் ஒரு வணிக மையத்தை நிறுவினார்கள். இரண்டாவது ஒரு வணிக மையமாக இருந்தது மசூலிப்பட்டினம். In 1673, the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Sirgan Lodi, the ruler of Bijapur. Pondicherry became the most important and prosperous French settlement in India. A fort known as St. Louis was built by Francois Martin in Pondicherry. In 1673, the French obtained permission from Seistahan, the Mughal Subedar, governor of Bengal, to establish a township at Chandranagur near Calcutta.
பீஜப்பூர் ஆட்சியாளராக இருந்தவர் சிர்கான் லோடி. இவர் பாண்டிச்சேரியில் ஒரு குடியேற்றத்தை நிறுவுகின்றார். பாண்டிச்சேரி ஒரு வளமான ஒரு பகுதியாக இந்தியாவில் இருந்தது. இந்த பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் ஒரு கோட்டையும் இருந்தது. இந்த கோட்டையை கட்டியவர் பிரான்காய்ஸ் மார்டின் என்பவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1673 கல்கத்தாவிற்கு அருகே சந்திரநாகூர் என்ற இடத்தில் வருகை புரிந்து அங்கிருந்து இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையத்தை நிறுவியது. குறிப்பாக இந்தியாவின் கடற்கரையோரம் பகுதியான மாகி, காரைக்கால், பாலசூர் மற்றும் காசிம் பசார் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வணிக மையம் ஆரம்பித்தது. Then the French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such as Mahi, Karaikal, Balasur and Kasim Bazar. These were a few important trading centers of the East India Company. The vision of the French power in India was further reinforced by the appointment of Joseph Francois Dupleix as the governor of the French East India Company in 1742. He succeeded Dumas as a French governor of Pondicherry. 1742 இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக இருந்தவர் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே. இவரது நியமனத்தின் மூலம்தான் இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியானது வலுவடைந்தது. பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் எனக்கூடியவர் நியமிக்கப்பட்டார். He succeeded Dumas as a French governor of Pondicherry. Do you know? The Swedish East India Company was founded in Johannesburg, Sweden in 1731 for the purpose of conducting trade with the Far East. The venture was inspired by the success of the Dutch East India Company and the British East India Company. Swedish தூர கிழக்கு நாடுகள் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியில் நிறுவியவர் ஜோகன்பர்க் சொல்லக்கூடியவர். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றத்திற்கு காரணம். முதல்ல பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு ஸ்வீடனில் தங்களுடைய டச்சு நிறுவனத்தை அமைக்கின்றார்கள். Then conclusion. Since the Portuguese were eliminated by the Dutch and the later extinguished by the English, the French were left to face the English for control over trade and territory. The French neglected trade and entangled themselves in wars with Indian and other European powers. The three Carnatic wars ruined the French and rejuvenated and English to embark on the systematic territorial expansion. The comparative success of the British over the Portuguese, the Dutch, the Danish and the French was largely due to their commercial competitiveness, spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy in Europe. இந்த முடிவுரையில போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர்
லாஸ்ட்ல வந்து ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் அனைவரையும் வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சியாளர்களாக ஆதிக்கம் பெற்றார்கள். இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் போரில் ஈடுபட செய்தது. குறிப்பாக இந்தியாவில் சுமார் 3 போர்கள் கர்நாடக பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்றது. இந்த 3 போர்களிலும் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய மேலாதிக்கத்தை விரிவட செய்தார்கள். In this lesson, recap, மீள்பார்வை. Anandarangam is a name to conjure within the annals of Tamil history. The Madras Record Office, known as Tamil Nadu Archives, is located in Chennai. இந்த தமிழக வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் மிகவும் முக்கியமான ஒரு பெயராக இருப்பது அனந்தரங்கன். செகண்ட்லி, தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு ஆர்கிவ்ஸ், located in Chennai. Third one, Prince Henry of Portugal is commonly known as the Navigator. போர்ச்சுகீஸ் இளவரசராக இருந்த ஒருவர் தான் பிரின்ஸ் ஹென்றி என்று சொல்லக்கூடியவர். இவர் போர்ச்சுகீசிய ஒரு இளவரசராக இருந்தாலும் இவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார். மாலுமிகளை ஊக்குவித்ததால் இவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார். Next, the Blue Water Policy was followed by Almeida. Francis டி அல்மெய்டா இவர் கடல் வழி பயணத்தை ஊக்குவித்தார். அதனால்தான் இவருடைய கொள்கை வந்து ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. Then the Mughal Emperor Jahangir permitted the English East India Company to establish their factory in 1613 at Surat. ஜஹாங்கீர் முகலாய மன்னராக இருந்தார். இவருடைய காலத்தில்தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு வியாபார அனுமதி கொடுத்தவர். சர் தாமஸ் ரூ இந்தியாவிற்கு வந்தபோது 1613 சூரத்தில் வியாபாரம் ஒரு நிறுவனம் அமைக்க அனுமதி கொடுத்தவர் எம்பரர் ஜஹாங்கீர். Then French East India Company was formed in 1664 by Colbert. French East India Company இந்தியாவில் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டது 1664. கால்பர்ட் என்று சொல்லக்கூடியவர் ஆரம்பித்தார். Pondicherry became the most important and prosperous French settlement in India. பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான ஒரு வளமான ஒரு குடியேற்றமாக திகழ்ந்தது. Thank you.